ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். குட் மார்னிங். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா எங்களோட டே 2 இன் ஷிப் தான் பார்க்க போறீங்க. இப்போ மார்னிங் 5:30 ஆகுது. யூஸ்வலாக இவ்வளோ இயர்லியாக எந்திரிக்கிற ஆளெல்லாம் நான் கிடையாது. கண்டிப்பாக இன்னைக்கு வந்துட்டு ஷிப்பை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் சூப்பர் எக்ஸைட்டடாக மார்னிங் எந்திரிச்சிட்டேன். இப்போ காஃபி குடிக்கலான்னு மேலே 16th டெக்குக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ரெகுலர் காஃபி, டிகாஃப் காஃபி, கோல்டு மில்க்கு, ஹாட் வாட்டர், சுகரு, தேவையான கப்ஸு, டம்ளர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு காஃபி எடுத்துகிட்டு போய் சன்ரைஸை பார்க்கலான்னு எல்லாருமே ஆர்வமாக வெளியில் சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் விடியலை. இப்போ 18th டெக்குக்கு வந்தாச்சு. சன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி ஷிப்பை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆக மொத்தத்தில் சன்னு பார்க்கவே முடியல. ஷிப்பு வந்து டோட்டலாக வேற டைரக்ஷனில் இருக்குது, சன்னு வேற டைரக்ஷனில் இருக்குது போல். ஸோ எங்கேயுமே சன்னு வந்து எங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லை. பாவா பாருங்க, இங்கே ரிலாக்ஸிங்காக காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. எங்களோட வெக்கேஷனை இங்கே ரிலாக்ஸிங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். நோ குக்கிங், நோ கிளீனிங், நோ லாண்ட்ரி, நோ ஆஃபீஸ் ஒர்க், நோ ஸ்கூல், நோ ஹோம் ஒர்க். மார்னிங் 6 மணிக்கு இந்த மாதிரி இயற்கை கடலை பார்த்துக்கிட்டே நேச்சுரல் காற்றை சுவாசிக்கிறப்ப ஒரு மனசு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்குது. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இதே மாதிரி வெக்கேஷன் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ பிளாக் கலர் ஓவர் கோட் போட்டிருக்கேன்ல, ஸோ காற்றடிக்கிறதுனால குளிருது போல் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் சுத்தமாக குளிர் காற்று கிடையாது, அது ஒரு நேச்சுரல் காற்று தான், நார்மல் காற்று தான். மியாமி சைடு, ஃப்ளாரிடா இந்த பக்கம்லாம் நீங்கள் க்ரூஸ் வரீங்கன்னா கிளைமேட்டை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஷிப்புக்குள்ளேயும் குளிர் கிடையாது, வெளியேவும் குளிர் கிடையாது. இந்த ஸ்லைடு பாருங்க, ஷிப்பையும் தாண்டி வெளிப்பக்கமா ஸ்லைடு போகுது. ஸ்லைட் பண்றப்ப வியூ அழகா இருந்துச்சு. இப்போ சும்மா சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஷிப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸ்பிளாஷ் ஏரியா. கிட்ஸு உடனே வந்துட்டு இதில் குளிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அடுத்து ரூமுக்கு போயிட்டு ஸ்விம் சூட்ஸ்லாம் போட்டுட்டு வரலாண்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே வந்து வாட்டர் ஸ்லைட்ஸ்லாம் இருக்குது. இங்கே எம்எஸ்சி சீஸ்கேப்பில் 3 வாட்டர் ஸ்லைட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு கிட்ஸு, குட்டி குழந்தைங்க விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியாலாம் இருக்குது. ஸோ எல்லா இடத்தையும் போயிட்டு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஷிப்பு ஃபுல்லாக இன்றைக்கி சுற்றி பார்க்க வேண்டியதான். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 16th டெக்குக்கு வந்தாச்சு. இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ சும்மா கதை பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்காங்கன்னு வரிசையாக உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸ்க்ராம்பிள்டு எக்கு, பாயில்டு எக்கு, போர்க்கு, பொட்டேட்டோ ஃப்ரை, ஆம்லெட்டு இதெல்லாம் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் ட்ராவல் வீடியோ பார்த்துருந்தா தெரியும். ஒரு ஹோட்டலில் போயிட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் தெரியுமா, அங்கே வந்து $60 பே பண்ணி இதே பிரேக்ஃபாஸ்ட்டை தான் சாப்பிட்டோம். இதை வந்து ஃப்ரீயாக இங்கே சாப்பிட்றோம். இங்கே என்ன இருக்குன்னா கட் ஃப்ரூட்ஸு, ஓவர் நைட் ஓட்ஸு, ஸ்மூத்தீஸு, அப்புறம் வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு சாப்பிடுவோம்ல அந்த சலாட் வந்துட்டு அப்படியே பவுலில் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு யோகர்ட்டு, சம் ஃப்ரூட்ஸு, ஸோ எல்லா ஃபுட்டும் வந்துட்டு வரிசையாக காமிச்சிட்டே வரேன். நீங்கள் ஜஸ்ட்டு வியூ பண்ணுங்கள். நம்ம ஊர் பக்கோடா சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஃப்ரைட் ரைஸு. நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸை கஸ்டம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா அவங்கக்கிட்ட பக்கத்துலேயே சாஸ் இருக்கும், போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ என்ன மீட் வேணுமோ நீங்கள் அதை அந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு ஹோல் மில்க்கு, சாக்லேட் மில்க்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே சீரியல் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஒரு பவுலில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்துட்டு ஆம்லெட்ஸு, பாயில்டு எக்கு, அப்புறம் பீன்ஸு, போர்க்கு, ஸ்க்ராம்பிள்டு எக்கு. இங்கே வந்துட்டு வேஃபிள், பேன்கேக்ஸு, ஆப்பிள் பை, அப்புறம் வந்துட்டு க்ரோசைன்ஸு, அப்புறம் வந்துட்டு சாக்லேட் க்ரோசைன்ஸ், மஃபன்ஸ், ப்ரெட்டு, பட்டரு இதெல்லாம் வச்சுருக்காங்க.
இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அழகாக அந்த சீ வியூ பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் இயர்லியாக சாப்பிட்றதுனால பெருசாக எந்த கூட்டமும் கிடையாது, லைன் கிடையாது. ஸோ ஜஸ்ட் குயிக்காக எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு அழகாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பெட்ரூம்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ எம்எஸ்சியில் வந்துட்டு கார்டு கொடுத்துருப்பாங்க, எம்எஸ்சி கார்டுன்னு சொல்லிட்டு. அந்த கார்டு ரொம்பவே முக்கியம். ஷிப்புக்குள்ளே நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலுமே அந்த கார்டு மூலயமா தான் பண்ணணும். அந்த எம்எஸ்சி கார்டுக்கும் நம்ம கிரெடிட் கார்டுக்கும் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷிப்லேருந்து நீங்கள் வெளியே போகிறப்பவும் வெளியிலேருந்து ஷிப்புக்குள்ளே வரப்பவும் அந்த கார்டை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும், வெளியே போகணும். இப்போ நானும் பசங்களும் ஸ்விம் சூட் போட்டுட்டு அடுத்து பூலுக்கு தான் போக போகிறோம். நான் வந்து கொஞ்சம் ஷை உமன். ஸ்விம் சூட் கவருன்னு சொல்லிட்டு அமேசானில் இருந்துச்சு. ஸோ அந்த கவரை வந்துட்டு ஓவர் கோட் பண்ணிட்டு தான் நான் ரூம்லேருந்து இப்போ பூலுக்கு போக போகிறோம். இந்த 2 பசங்களும் என்னமோ பெரிய தைரியசாலி மாதிரி ஸ்லிப்பரெல்லாம் கழட்டிட்டு வேகமாக பூலுக்கு போனாங்க. ஆனால் போன வேகத்தில் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பூல் தண்ணி வந்துட்டு பயங்கரம் ஐஸ் கோல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடி வந்துட்டாங்க. ஸோ அடுத்து எங்கே போக போகிறோன்னா ஹாட் டப்புக்கு தான் போக போகிறோம். போயிட்டு வார்மான வாட்டரில் போயிட்டு குளிக்க போகிறோம். எம்எஸ்சி ஃபார்மின்னு சொல்லிட்டு இந்த ஷிப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். அந்த ஆப்பில் வந்துட்டு டெய்லி ஆக்டிவிட்டீஸில் போயிட்டு எவ்ரிடே வந்துட்டு செக் பண்ணணும். அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸில் இன்றைக்கி என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஷோஸ் இருக்குது, நீங்கள் எதெல்லாம் அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ மார்னிங் 8 o'clock தான் ஆகுது. சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தெம்பா தண்ணியில் விளையாட வந்தாச்சு. மல்டிபிள் ஹாட் டப்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி மெரினா பூல், இன்ஃபினிட்டி பூல், ஜங்கிள் பூல்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பூல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு எங்கே வேணுமோ குளிச்சிக்கலாம். இன்ஃபினிட்டி பூல் வந்து எங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. ஸோ இன்ஃபினிட்டி பூல் வந்துட்டு யாட்ச் கிளப் மெம்பர்ஸ்க்கு தான் அலௌடு. யாட்ச் கிளப்னா வந்துட்டு ப்ரீமியம் க்ரூஸ் மெம்பர்ஸ். இன்றைக்கி நாங்கள் மார்னிங் சீக்கிரமாக பூலுக்கு வந்துட்டதுனால இந்த டியூப் எடுக்கிறதுக்கு லைன் இல்லை. ஸோ இதுவே நீங்கள் கொஞ்சம் லேட்டாக 11-12க்கு வந்தீங்கன்னா இந்த டியூப் எடுக்கிறதுக்கே ஒரு 20 minutes லைனில் நிற்கணும். ஸோ இப்போ நானும் அங்கிட்டும் ஸ்லைட் பண்ண போகிறோம். எனக்கு ஞாபகம் இருந்து நான் ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ஸ்லைட்லாம் பண்ணி. தீம் பார்க்கில் தான் நம்ம வந்து ஸ்லைட்லாம் பண்ணியிருக்கோம் சின்ன வயசில். ஸோ இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்லைட் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இறங்குறப்ப பயங்கர ஃபோர்ஸாக வந்து இறங்குச்சு. இப்போ அடுத்ததாக கிருஷ்ணா அண்ணாவும் யாத்வியும் தான் போக போகிறாங்க. ஸோ கிட்ஸுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டாக இருந்தது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் போகிறது, தண்ணியில் விளையாடுறது தான். ஸோ இதை தவிர வந்து கிட்ஸுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸு, ஷோஸ்லாம் இருந்துச்சு. கிராஃப்ட்ஸு, ஆர்ட்ஸு, பெயிண்டிங்லாம் இருந்துச்சு. ஆனால் எதுக்குமே கிட்ஸ் போகலை. ஸோ இதுதான் வந்துட்டு டோட்டலாக விரும்பினாங்க. நல்லா சாப்பிட வேண்டியது, விளையாட வேண்டியது ஆர்கேட் கேம்ஸில், அப்புறம் போயிட்டு ஷிப்பை சுற்றி பார்க்க வேண்டியது. இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ஷிப்போட அவுட்டர் சைடுக்கு போயிட்டு வருது பாருங்க. அந்த லைட் ப்ளூ கலர்ல நீங்க வெளியே பார்க்குறப்ப அமேசிங்கா இருந்துச்சு.
நல்லா பூல்ல விளையாண்டு முடிச்சுட்டு அடுத்ததா சாப்பிட வந்தாச்சு. நல்லா ஷிப்ல சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, விளையாட வேண்டியது, போட்டோ எடுக்க வேண்டியது, இதுதாங்க எங்க வேலை. சிக்கன் ரைஸ், பப்படம், மட்டர், ஆலு மட்டர், இது திலாப்பியா, இது ராஜ்மா. ஓகே, ராஜ்மா, கீரை சாதம். ஓகே, பாஸ்தா, சிக்கன் quesadilla, cheese bread, garlic bread, vegetable rice. No, meat rice. It mixed. Shrimp, meat rice, vegetable pizza, cheese pizza. Cheese pizza. நீ இனிமே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுங்க. அது ராவியோலி மாதிரி தானே இல்லையா? ராவியோலி. ராவியோலி நல்ல ஸ்டஃபிங் இருக்கும்ல. நான் என்னோட லஞ்ச் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். 2016 அப்பா அம்மா யூஎஸ் வந்திருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்கள் எல்லாருமே நயகரா போயிருந்தோம். அந்த ஸ்டோரியை பாவா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் மாப்பிள்ளை உங்களை பற்றி தான் இங்கே பேசிட்டு இருக்காங்க. 8 மணி நேரம் டிரைவ் ஒரே கடையில். நான் சொன்னேன் இங்கே ஸ்ட்ரிப்ஸ் வாங்கிக்கலாம்னா அவங்க அம்மா வந்துட்டு வெஜ் ஸ்ட்ரிப்ஸ், சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ்லாம் வாங்கி அவங்க சாப்பிட்டேன். அவருக்கு நான் மெக்சிகன் கொடுத்து போய் மாமா இது ரைஸ் இருந்தாங்க, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, கலப்படம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நயகரா போய் இறங்கின உடனே ஃபஸ்ட்டு ஒரு கடை, இந்தியன் கடை, நம்ம சாப்பிட்டோம். அந்த காம்ப்ளெக்ஸில் நிறையா இருக்கும். நேராக போயிட்டாரு, யாருக்கிட்டையுமே பேசல. ஒரு ½ an hour அஃபர்ட் வேறு, யார்கிட்டையும் பேசல. போனாரு, ஒயிட் ரைஸு, தால் எல்லாம் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு அவர் கண் தந்து மாப்பிள்ள அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் இங்கே தானே அதெல்லாம் ரைஸுக்கு நம்ம ஊர் குழம்பு அது எதுவும். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து ஆர்கேட் கேம்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காக இங்கே கிட்ஸ் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த கேம்ஸ் ப்ளே பண்ணணும்னா இனிஷியல் பேமெண்ட் பண்ணியிருப்போம்ல, அதில் இது இன்க்ளூடட் கிடையாது. இதுக்கு தனியாக ஃபன் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் வாங்கி அதில் ரீசார்ஜ் பண்ணி தான் இது எக்ஸ்ட்ராவாக மணி பே பண்ணி தான் இதை ப்ளே பண்ணணும். நம்ம யூஸ்வலாக அந்த மால்லலாம் ப்ளே பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஸோ எங்களோட பட்ஜெட் ஒரு பட்ஜெட், இப்போ க்ரூஸுக்கு இவ்வளோ பட்ஜெட்னா அந்த பட்ஜெட்டையும் தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு $2000 ஆச்சு. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ்ல இதுவும் இன்க்ளூடட். பாவா இப்போ F1 ரேஸ் ஓட்டிட்டு இருக்காரு. அவருக்கு F1னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தோன்னே ஏறி உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. $50 இங்கே ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா கிட்ஸ் வாட்டுக்கு ஜாலியாக இங்கே ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. இதே ஷிப்பில் டே கேர் கூட இருக்குது. அந்த டே கேரில் கிட்ஸை பார்த்துப்பாங்க. ஆனால் அந்த டே கேர் என்னோட கிட்ஸுக்கு பிடிக்கல, அவங்க ஃபுல்லாக போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போக மாட்டேன்ட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. கிட்ஸு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்கே ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருக்கேன். இங்கே இந்த ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாரும் ஜாலியாக வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதை விட்டுட்டு சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்தீங்கன்னா சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். கிட்ஸ் 2 பேரையும் டே கேர்ல விடுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஒரு 2 hours ப்ளே பண்ணுங்கடா மம்மி, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே விட்டுட்டேன். 2 hours கழிச்சு இவனை பார்க்க வந்தா நம்ம பயப்புள்ள இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு டே கேர் போய் பழக்கம் இல்லை. ஸோ அதனால அவனுக்கு இங்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 11 AM to 3 PM வரைக்கும் பேரண்ட்ஸும் கிட்ஸும் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணலாம் மினி கிளப்பில். ஸோ ஆஃப்டர் 3 PM ஒன்லி கிட்ஸு. ஸோ அதனால அவங்க போய் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான வாக்கிங் ஷூஸ் போட்டுக்கணும். நீங்கள் ரொம்ப நடக்கிற மாதிரி இருக்கும். எவ்ரிடே ஒரு 10,000 to 12,000 ஸ்டெப்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஷூஸை மட்டும் மறந்துடாதீங்க.
இந்த இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ கிட்ஸை அழைச்சிட்டு வரலாம். கிட்ஸை வந்துட்டு எவ்வளோ நடக்க சொன்னாலும் நடப்பாங்க. ஆனால் ஃபோட்டோஸ்க்கு மட்டும் அந்த போஸே கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் போஸ் கொடுக்க மாட்டாங்க, என்னையும் போஸ் கொடுக்க விட மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்கள 2 hours டே கேரில் விட்டாச்சு. Sipping on sunshine. Music in the air, laughter everywhere, dancing without a care, soaking up the flare. Midnight bonfire light, stars are shining bright, everything feels right. இங்கே பாருங்க, இந்த வியூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. டைட்டானிக் ரோஸ் ஜாக் மாதிரி ஒரு போஸ் இங்கே கொடுக்கலாம் பாவா அப்படின்னு கேட்டேன். ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யாரும் எங்களுக்கு செட் ஆகலை, அதனால ஃபோட்டோ எடுக்க முடியல. MSC Seascape 6000 people capacity உள்ள ஷிப். இதில் 1000 மெம்பர்ஸ் இந்தியன்ஸ் இருக்காங்க. 2270 கேபின்ஸ் இருக்கு, பார்ஸ் இருக்கு, ஷாப்பிங் சென்டர் இருக்கு, இன்ஃபினிட்டி பூல் இருக்கு, மெரினா பூல், ஜங்கிள் பூல், மல்டிபிள் ஹாட் டப்ஸ் இருக்கு. நீங்கள் எல்லாருமே ஜாலியாக உங்கள் வெக்கேஷன் டைமை இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் யாராவது அடுத்து க்ரூஸ் போகிற பிளான் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், என்ன திங்ஸ் பேக் பண்ணணும்னு இப்போ நான் கிளியராக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸு பாஸ்போர்ட் பேக் பண்ணிக்கணும். அந்த பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப்டு விசா இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து க்ரீன் கார்டு ஹோல்டராக இருந்தால் கண்டிப்பாக க்ரீன் கார்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெக்கேஷனில் எப்போவுமே மெடிசின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு தேவையான எல்லா மெடிசின்ஸும் எடுத்துக்கோங்க. ஷிப்பில் வந்துட்டு சிக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியல, எந்த டேப்லெட்ஸும் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஷிப்லேயே டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமானது ட்ரெஸ்ஸஸ் எப்படி பேக் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது சப்போஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 days ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா மார்னிங் வந்து எவ்ரிடே மார்னிங் கேஷுவல் ட்ரெஸ்ஸஸும் எவ்ரிடே ஈவினிங் வந்துட்டு பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸும் எடுத்துக்கோங்க. அதை தவிர்த்து நைட் ட்ரெஸ்ஸஸ், ஸ்விம் சூட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். மார்னிங் வந்து நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணால் போட்டுக்கலாம், அது டோட்டலாக உங்கள் இஷ்டம் தான், கவலையே கிடையாது. ஆனால் ஈவினிங் தான் ரொம்பவே முக்கியம். எல்லாருமே வந்துட்டு சூப்பராக பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலியாக மேட்சப், கலர் மேட்சப் பண்ணி ட்ரெஸ்ஸு பேக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஜென்ஸுக்கு வந்துட்டு ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸு, உமன்ஸுக்கு வந்துட்டு நார்மல் ஹாஃப் ட்ரெஸ்ஸு, ஃபுல் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ பார்ட்டிக்கு போகிறப்ப எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிக்கோங்க. இப்போ டெக் 5க்கு தான் வந்திருக்கோம். டெக் 5ல இங்கே சாக்லேட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து சாக்லேட்ஸ் வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன சாக்லேட்ஸ் இருக்குன்னு தான் ஜஸ்ட் பார்க்க வந்திருக்கேன். டார்க் சாக்லேட்ஸ், மில்க் சாக்லேட்ஸ், கேரமல் சாக்லேட்ஸ், ஒயிட் சாக்லேட்ஸ்ன்னு சொல்லிட்டு மல்டிபிள் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பிளேஸுக்கெல்லாம் கிட்ஸை அழைச்சிட்டு வந்தோன்னு வைங்க, என்ன நிலைமையா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் நிலைமை அவ்வளோதான். Midnight bonfire light, stars are shining bright, everything feels right. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஏதாவது திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஃபார்மசி திங்ஸு, ட்ராவல் அண்ட் கேர் திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டெக் 5ல. டெக் 5ல ஃபுல்லாகவே ஷாப்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு தேவையான கிளச்சர்ஸு, ஹேண்ட்பேக்ஸு, ட்ராவல் ஐட்டம்ஸு, மேக்கப் ஐட்டம்ஸ், அதே மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. இங்கே எல்லாமே டியூட்டி ஃப்ரீ அண்ட் டேக்ஸ் ஃப்ரீ. நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலுமே அந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் ப்ரைஸை தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டும் கிடையாது. ஒரு சில டேட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க 20% டிஸ்கவுண்ட்ஸ் கூட கொடுத்தாங்க. ஸோ அதனால் நான் ஒரு சில திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். இங்கே ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் நான் இங்கே பார்த்தேன். ஜஸ்ட்டு வந்துட்டு வியூ பண்ணேன். இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ், கிளச்சர்ஸ்லாம் நான் ரொம்ப பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் நான் இங்கே வாங்கலை. நீங்கள் சீல இருக்கிறப்ப பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில ஷாப்ஸில் 20% டிஸ்கவுண்ட் தராங்க. இதுவே வந்து நீங்கள் ஷிப்பு வந்து டாக்காக இருக்கிறப்ப பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட், எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடையாது.
இங்கே ஸ்டெப்ஸ் கிட்ட லிஃப்ட் கிட்ட இந்த வாலோட கார்னரில் பாருங்கள் க்ரீன் கலரில் எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. Sand between my toes, waves crashing on the bay. Feel that warm breeze blow. No worries on my mind, just leave stress behind. Palm trees in the line. You want cruise or you want to go home? Why did you sleep now? Yeah, why did you sleep then? What happened? இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா அன்வித் குட்டியை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ டே கேர்லேருந்து இங்கே ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுறதுக்காக இங்கே 7th டெக்குக்கு வந்துட்டாங்க. ஸோ இவனை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக வந்தா இங்கே படுத்து தூங்கிட்டு இருந்தான். Music in the air, laughter everywhere, dancing without a care, soaking up the இப்போ டைம் ஈவினிங் 7 o'clock. நாங்கள் எல்லாரும் ஃபைன் டைனிங்க்கு போய் டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ க்ரூஸுக்கு பேக் பண்ணுறப்போ ஒரு பெரிய டாஸ்கே வந்துட்டு எவ்ரிடே ஈவினிங் டிஃப்ரெண்ட்டாக என்ன ட்ரெஸ் போட போகிறோம், அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு யோசித்து பிளான் பண்ணி பேக் பண்ணுறது தான் பெரிய டாஸ்கே. நான் எப்படி பேக் பண்ணியிருந்தேன்னா 7 days நாங்கள் இந்த ஷிப்பில் இருக்க போகிறோம். ஸோ எவ்ரிடே ஈவினிங் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸு. ஸோ ஒரு நாள் போட்ட ட்ரெஸ்ஸு இன்னொரு நாள் போட மாட்டேன். அதே மாதிரி ஃபேமிலி எல்லாருக்கும் மேட்சப் பண்ணி கலர் மேட்சப் பண்ணி ட்ரெஸ்ஸு பேக் பண்ணியிருந்தேன். ஃபைன் டைனிங்க்கு வரப்போ ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ நோ டேங்க் டாப்ஸ், நோ ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ், நோ ஷார்ட்ஸ் அலவுடு. அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு நல்லா பார்ட்டிக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எவ்ரிடே ஈவினிங் வந்துட்டு க்ரூஸில் எவ்ரிடே ஈவினிங் வந்துட்டு ஃபோட்டோ பூத் வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோ பூத்தில் ஆப்வியஸ்லி நம்ம எல்லோரும் ட்ரெஸ் நல்லா பண்ணியிருக்கிறதுனால போய் ஃபோட்டோஸ் எடுப்போம். அதுக்காகவும் தான். இப்போ ஃபோனில் நான் என்ன பார்த்துட்ருக்கேன்னா எவ்ரிடே ஃபுட்டு மெனு வந்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுலேருந்து தான் நம்ம சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணணும். இவங்க தான் சுகன்யா, கார்த்திகண்ணா, அப்புறம் அவங்களோட ட்வின்ஸ் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ நாங்கள்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுதான் வந்துட்டு எவ்ரிடே வந்துட்டு ஈவினிங் நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணணும். இப்போ பாவாவுக்கு ஷ்ரிம்ப் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ஷ்ரிம்ப் எப்படின்னா கொஞ்சம் பிளாண்டாக இருந்துச்சு, கொஞ்சம் சால்ட் கம்மி, ஸ்பைஸ் கம்மி, கொஞ்சம் ஒரு ஹாஃப் குக்குடு ஷ்ரிம்ப்புன்னு நினைக்கிறேன். பட் நம்ம சாப்பிட்லாம், ஒன் டைம் சாப்பிட்லாம். இந்த ஷிப்போட ஆப்பில் டெய்லி ஆக்டிவிட்டீஸில் எவ்ரிடே ஈவினிங் ஒரு தீம் ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தீமோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எவ்ரிடே ட்ரெஸ் பண்ணணும். இன்றைக்கி வந்து க்ளோ தீம் பார்ட்டி ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து சீக்வென்ட் ட்ரெஸ் போட்டிருக்கேன். நான் எனக்கு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா ஒரு சால்மன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த சால்மனும் உப்பு சப்பு இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் ஓகே, ஒன் டைம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா மசாலா பாஸ்தா, சீஸ் போட்டு ஆம்லெட்டு, அப்புறம் ப்ரொக்கோலி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த க்ரூஸில் இருக்கிற 7 நாளுமே இந்த மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிட்ணும், வேறு வழி இல்லை. நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு தான் இப்போது ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கேன். என்ன மீன் தெரியலையே. கேரளா ஸ்டைலில் தேங்காயை போட்டு குருமா பண்ணி அதில் போட்டானா கேரளான்னு சொல்ல முடியாது. தேங்காய் இருந்தால் தேங்காய் இல்லைன்னா நம்ம மற்ற I'll take some and I'll give it to you. எப்படி இருக்கு? சுத்தமாக புளிப்பு இல்லை, காரம் இல்லை. காரம் இல்லை,
புளிப்பு இல்ல காரம் இல்ல மீன் குழம்புனா அதுதான் மீன் குழம்பே இல்லைன்னு கடைசியா இது மீன் குழம்பே இல்லையே. அவர் சொன்ன மாதிரி பருப்பு மீன் குழம்பு இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மீன் குழம்புல முக்கியமானது புளி. அந்த புளிப்பே இந்த குழம்புல இல்லை, அதை தான் இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இப்போ டெசர்ட்டுக்கு வந்தாச்சு. டெசர்ட் இதோட நேம் வந்து அலாஸ்கா சீஸ் கேக்கு. ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் நல்லபடியாக சாப்பிட்றது இந்த டெசர்ட் தான். இது வந்துட்டு ராயல் சாக்லேட் கேக். இதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. அடுத்து அன்வித் குட்டிக்கு வெனிலா ஐஸ்கிரீம் வந்துருச்சு. நிறைய செலிப்ரேஷன் நடக்குதோ. சரி நம்மள போய் கட்டலாமா? நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து ராயல் சாக்லேட் கேக்கு. இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எவ்ரிடே நீங்கள் ஃபைன் டைனிங் சாப்பிட்றப்ப நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். எதுக்குமே வந்துட்டு பேமெண்ட் கிடையாது. இது இன்னொரு டெசர்ட்டு. நிறைய டெசர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட பேர் மறந்து போச்சு, சாரி. இன்னைக்கு யாருக்கும் பர்த்டே போல் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, உங்கள் நிவேதா. Bye bye. Good night.